ஹை கைஸ். இதோ அங்கே இருக்கிறது நம்மளோட பைக்கு. இப்போ இருக்க ரெஸ்ட்டில் போட்டிருக்கோம். நம்ம இப்போ வந்திருக்கிற ரெசார்ட் பேர் வந்து என்னென்னு பார்த்தா பிஏ ரெசார்ட். ஓரளவு ஓகே, நல்லா தான் இருக்குது. இப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் உள்ள காடு மாதிரி அங்கே தங்கியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது ரூம் கிடைக்கல, அவைலபிள் இல்லைன்ட்டாங்க. சரி, இப்போ நம்ம ரூமை பார்க்க போகிறோம். இப்போ தான் குளிக்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம பாத்ரூமு. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட்டை போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய் ஒரு ட்ரௌசரோட சுற்றுறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கிறது வந்து இதுதான் ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 4 நம்பரா இப்படி உள்ளே வந்தால் இங்கே டபுள் பெட் கப்பிள்ஸ் ரூம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா கபிலும் சந்தோஷம் தான் இருப்பாங்க, வேறு யாருக்கும் அனுமதி இல்லை. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இவங்க இருக்கிறது வந்து 4வது ரூமு, 4வது நம்பர். இவங்க வந்து இப்போ வந்து 3வது நம்பர். இந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டாக 2 முகிலாம் படுத்துருக்கான். ராஜசேகர் இங்கே பேக் எல்லாமே இங்கே தான் போட்டு வச்சுருக்கோம். அவன் அந்த ரூமில் இருக்கான், நம்ம ரூம். அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே அதே மாதிரியே பாத்ரூமு உள்ள யாரும் இருக்காங்க, அதை குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. இங்கே வந்து ஒரு இது இருக்குது, இருந்து போட்டோம். இதுவும் அதே தான் பால்கனி. நம்ம பரத் வந்து ஜட்டி கையை போட்டிருக்கான், ஈரத்தோட போட்டு வந்துட்டோம். இன்னும் சாட்சி. இது வந்து முகிலனோட ராஜசேகரோட ரூமு. இது அப்படியே முடிஞ்சிச்சுன்னா அப்படியே வந்து பார்த்தா நம்ம இப்போ போகிறது நம்பர் 1 நம்பர் 1. பெரிய ரூம், கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் படுத்துக்கலாம். மேலே ஒரு ஆள், அங்கே 2 பேர் படுத்துக்கலாம். கீழே அங்கே மேலே வந்து சுரேஷ், நான் படுத்துப்பேன். இங்கே தினேஷ். இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா பரத்தும் ஜெயக்குமாரும். இது கொஞ்சம் இருக்கிறதுலே பெரிய ரூம். எஸ், இதான் இருக்கிறதுலே பெரிய ரூமு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பிளேக் வந்து ஒன்று தான் இருக்கும். இங்கே ஒன்று, இங்கே ஒரு 2 3 இருக்குது. இல்லை சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு இந்த ரூம் தான் கொஞ்சம் செட் ஆகும். இருக்கிறதுலே என்னன்னா அந்த பெட் தான் ரொம்ப ஹார்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் இருக்கும், ஆனால் உட்காந்து பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்கும் பெட்டு. பெட்ஷீட் ஓகே, நல்லா இருக்கும். அப்புறம் அப்படியே கவினை குளிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இதுக்கு திறக்க மாட்டான். இப்பயும் அதே தான் பால்கனி. நீங்கள் இது என்ன நினைப்பீங்க, இறங்கி குளிக்கலாமான்னு பார்ப்பீங்க. அப்படிலாம் இல்லை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேன். ரூமோட ப்ரைஸ் தெரியணும்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோவோட ப்ரைஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஒரு 300 லைக்கும் 700 ஷேரும் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அமௌண்ட்டை பற்றி சொல்லுவோம். லொக்கேஷனை வந்து நாங்கள் ஷேர் பண்ணி வைக்கிறோம். அடுத்தது 1 by 1 நாங்கள் வந்து கொல்லிமலையில் எங்கெங்கெல்லாம் போகணும், அதுக்கு எவ்வளோ இப்போ தான் வந்திருக்கோம். வந்ததுலேட்டு வேறு எங்கேயும் போகல. நாங்கள் எவ்வளோ பட்ஜெட்டில் கிளம்பணும், அது எவ்வளோ செலவாச்சு, அதுக்கப்புறம் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆச்சுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லுவோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் குளிச்சுட்டு ஃபால்ஸுக்கு போகலான்னு பார்த்தா நாளைக்கு குளிக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு இங்கே குளிச்சிடலாம், இப்போ தான் வந்திருக்கோம் அப்படின்னதுனால மீதி இருக்கிற இடத்த சுற்றி பார்த்துட்டு வேறு ஏரியாவுக்கு போகலான்னு இருக்கோம். எந்திரா வாடாடி. சரி, ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.